Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைதிலி. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது மீன் பொளிச்சது. இது ஒரு கேரளா டிஷ். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு வெள்ளை வவால் வாங்கியிருக்கேன். வெள்ளை வவால் வாங்கி கழுவி கோடு போட்டு வச்சிருக்கேன். நீங்க கருப்பு வவால் இல்ல தேங்காய் பாறை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மசாலாவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், லெமன் 1/2 டீஸ்பூன், அப்புறம் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். அப்புறம் மசாலாவுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், 2 தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இங்க மசாலா பொருள்ல வந்துட்டு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீனை மேரினேஷன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வச்சிருந்த மசாலா பொருள் எல்லாம் ஒரு பிளேட்ல போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதுலயே ஊத்திக்கலாம், போட்டுக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை மீன்ல அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஒரு மீனை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணுங்க. நீங்க உப்புலாம் கரெக்டா இருக்குதானே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கோடு போட்டிருக்கீங்களா, இந்த கோடுக்குள்ள எல்லாம் மசாலாவை நல்லா வச்சு விட்டுருங்க. அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா மசாலா இறங்கும். நம்ம இப்போ மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ள நம்ம மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம மீன் மேரினேஷன் பண்ணி வச்சாச்சு. அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம இப்போ மசாலா பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேன் காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் இதாயிடுச்சு. நம்ம எடுத்துருந்துச்சிருந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். நம்ம இதை தேங்காய் எண்ணெய் எதுக்கு போட்டிருக்கோன்னா, கேரளாவில் எல்லாத்துலேயுமே அவங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் எனக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த வெங்காயம் வதங்கையிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம். ரொம்ப பொன்னிறமா நீங்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதக்கையிலேயே எடுத்து வச்சிருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம்.
தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் சேர்க்கையில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கருகி போயிடும் எல்லா மசாலா தூளும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மிளகுத்தூள், சோம்புத்தூள், உப்பு இதையும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை, மல்லித்தூள் வாசனைலாம் போகிற வரை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும், நெடி அடிக்கும். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வாடையெல்லாம் போய் எல்லாமே கரெக்டாக மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக ஆச்சு. இன்கேஸ் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் உப்பு இதுவே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீன் வறுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மீன் ஊறிடுச்சு. இதை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம மீனை வறுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் வச்சதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மீனை அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க, இல்லாட்டினா மீன் வந்து சீக்கிரம் கருகி போயிடும். நம்ம மீதி வச்சுருந்த மசாலாவையும் இது மேலேயே அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ மீன் வறுத்தாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீனையும் மசாலாவையும் வாழை இலையில வச்சு அதை தோசைக்கல்ல வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்போ வாழை இலை வச்சுக்கோங்க. அந்த வாழை இலையில நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த மசாலாவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மசாலா மேலே நம்ம ஒரு மீன் எடுத்து வைக்க போகிறோம். நம்ம வறுத்த மீனை இப்படி எடுத்து வச்சுருவோம். இந்த மீனை வச்சாச்சு. இப்போது இந்த மீனுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும், எல்லா மீன் இடத்துலையும் மசாலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ மசாலா இதில் எல்லாம் தடவியாச்சு. அப்புறம் நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கொத்தமல்லியை இதில் மேலாட்ட தூவிக்கோங்க. இது வந்து அப்போது வந்து நம்ம வறுத்து எடுக்கல, இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இந்த மீனில் இறங்கும், வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ கொத்தமல்லி தூவியாச்சு. நம்ம இதை கட்டி வச்சிடலாம். நாம் இப்போ வாழை இலையில மீன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ தோசைக்கல்ல வச்சு வறுத்துடலாம். தோசைக்கல்லுக்கு வச்சுக்கோங்க. தோசைக்கல்லுக்கு காயவும் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. தேங்காய் எண்ணெய் வச்சதுக்கப்புறம் நம்ம இதை மடித்து, நான் வச்சுருக்கேன், இதை மடித்து நல்லா கட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே அந்த தோசைக்கல்ல வச்சுருங்க.
இதை நம்ம எப்படி மீன் வறுப்போமோ அதே மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு நல்லா 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் வறுத்துட்டே இருங்க. ஸோ அந்த இலை வந்து வேக வேக அந்த இலையோட வாசம் எல்லாம் மீனில் போய் இறங்கும். இப்போ பாருங்க ஒரு சைடு ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. மெதுவாக திருப்பி போடுங்க. பாருங்க இலையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வாசம் இலை வாசம் எல்லாமே மீனுக்குள்ள அப்படியே இறங்கும். ஸோ இப்படியே வச்சுட்டு இந்த சைடு அப்படியே வேகட்டும். இது வந்துட்டு ஒரு சைடு நான் வந்து ஒரு 6-7 நிமிஷம் போட்டிருந்தேன். அதுவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த புகையெல்லாம் வந்துட்டு கீழே அந்த இலையே உங்களுக்கு தெரியும். அந்த இலை வந்து கருகி வர்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை பிரித்து பார்க்கலாம் எப்படி நல்லா வந்திருக்குதுன்ட்டு. இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பிரிக்கலாம். பாருங்க பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணவுமே நல்லா வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா அந்த கொத்தமல்லி இதெல்லாமே வந்து நல்லா அப்படியே இறங்கிருச்சு உள்ள. மசாலா எப்படி உள்ளே இறங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மசாலா ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கோங்களாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்குது மீனோட. இங்க பாருங்க சூப்பராக ஊறி இருக்குது. அவ்வளோதான், ஃபிஷ் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.